ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரல வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கசகசா, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கூடவே மசாலா பொருள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் பட்டர் ஆட் பண்ணி இதில் பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நல்லா பொன்னிறமாகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கூடவே எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் கொதி விட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி இல்லைன்னா கருவேப்பிலை இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் இருக்கிற கிளாசரிஸ் எல்லாம் மற்ற ஆப்பை விட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.